ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோயர் யூனிட். இந்த ஃபோயர் யூனிட் எப்படி பண்ணியிருக்கோம், அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், இந்த ஃபோயர் யூனிட் எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இதோட லிவிங் ரூமில் எந்தெந்த யூனிட்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோயர் யூனிட்டோட டிசைன் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோயர் யூனிட்டில் என்னென்ன டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது ஃபோயர் யூனிட். இந்த ஃபோயர் யூனிட்டோட கம்ப்ளீட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதான் பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோயர் யூனிட், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டால் யூனிட். இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு யூனிட்டுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கும். நான் இது ஃபுல்லாத்தையும் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நைட் டைமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய லைட்ஸ்ன்றது இப்படி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். நீங்கள் அந்த ஃபினிஷிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேருந்து வராமல் சைடில் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனல் போட்டிருக்கோம், செகண்டு ஒரு பேனல் போட்டிருக்கோம். அப்போது அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து லைட்ஸ் வரும். நீங்கள் அந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 கலர்ஸ்ன்றது போட்டுக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நீங்கள் நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ரேம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சுற்றி உடன் ஃப்ரேம் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் கிடையாது, ஃப்ளோட்டிங் கொடுத்துருக்கோம். இதில் புத்தர் அந்த மாதிரி ஏதாவது யூனிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது சிலை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது மேக் பண்ணுது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டில் வைப்போம். பட் இன்னும் இது 3 ஃபீட்டில் வச்சுருக்கோம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க என்னென்னா ஒரு 4 ஃபீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் என்ன இந்த யூனிட் கொஞ்சம் கீழேயே கம்மி பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா கீழேயே டவுன் பண்ணி இருக்கும். இதில் இருக்கிற உடன் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா சுற்றி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டு தீமில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கிளைண்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஒரு 4 கார்னர் பார்த்திங்கன்னா 4 கார்னர் ஒரு பாக்ஸ் டைப்பில் பார்த்திங்கன்னா உடன் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அந்த உடன் ஃப்ரேம் கொடுக்கும்போது அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அப்படின்னா ஒரு 4 இன்ச்சஸில் ஒரு உடன் ஃப்ரேம் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நடுவில் பார்த்திங்கன்னா பேக் பேனலிங் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி சார்கோல்ன்றது போட்டிருக்கும். இது சார்கோல் 2/8 இருக்கும் இந்த ஷீட். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 2 ஃபீட் தான் அகலம், ஹைட் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் கிட்ட வந்துடும். அதனால தான் ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது ஒன்று ஹைட் கொடுத்துருக்கோம், ஒன்று டெப்த்து கம்மி கொடுத்துருக்கோம். நான் கிட்டே காமிக்கிறேன். இதில் அதோட டிசைன் லாங்லேருந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. இதான் அதோட டிசைன்ன்றது கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இது ஆஃப் ஒயிட், ஆல்மோஸ்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இது கோல்டு அப்படியே ஆர்ச் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கண்டினியூட்டி இருக்கும். அப்படியே லாங்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டிசைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே க்ளீனாக தெரியும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். இது எந்த கலர் எதுவுமே வராது, ஃபுல் பிளாக்கு தான் அது. அந்த நடுவில் கோல்டு, இதுலேயும் கோல்டு வந்திருக்கும், இதுலேயும் கோல்டு வந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2 செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதுவும் ஆர்ச் ஷேப்பில் இருக்கும், அதுவும் ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஜாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஜாயிண்ட்ஸும்
இதுவும் வந்து ஒரே லெவல் இருக்காது. பட் என்னென்னா இது வந்து ப்ரொஜெக்டே வெளியில் இருக்கும், இது வந்து உள்ளே இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் கிட்டேருந்து பார்க்கும்போது இதோட டிசைன்ன்றது வந்து கண்டினியூட்டி இருக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு கிட்ட இருக்குது அப்படின்னா இதோட ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இதோட வுட் மொத்தத்தில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். உள்ளே வந்து லைட்ஸ் நிறைய பேர் வந்து யூனிட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஃபால் சீலிங் லைட்டிங் வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டிங் ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணிக்கங்க. பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா யூனிட்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து லைட்டிங்ன்றது வந்து திருப்பி போட முடியாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃப்ளோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் கார்னர்லாம் எல்லாமே அப்படியே ரவுண்ட் பண்ணியிருப்போம். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர். இங்கேருந்து வரும்போது இடிச்சுப்பாங்க. அதுக்காக தான் வந்து டெப்த்து கூட அதிகமாக வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு கரெக்டான ஸ்பேஸ் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் கிட்ட வந்து ஓவராலாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதோட டெப்த்து தான் இது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டினியூட்டி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அப்படின்னா நம்ம மேலே வந்து என்ன கொடுத்துருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் கண்டினியூட்டி வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற உடன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் வந்து பிளாக், அதே கண்டினியூட்டி வந்து பிளாக் இருக்கும். மேலே வந்து ஒயிட், அதே கண்டினியூட்டி வந்து ஒயிட்டில் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற டிசைன் வந்து அப்படியே கண்டினியூட்டி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதில் சார்கோல்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகம். ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கொரியன் கிராஸ் வந்து வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அதுலேயே வந்து உள்ளே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துட்டு ஆனிமல்ஸ் டாய்ஸ்லாம் வந்து வச்சுருக்கும். நீங்கள் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற லைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நியூட்ரல் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நியூட்ரல், வார்ம் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து டாய்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து வெளிச்சன்றது வந்து இந்த லைட்ஸ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இதுவே நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பிளாக் கிளாஸ், இது டிண்டட். லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஆன் பண்ணதுக்கப்புறம் கூட நான் காமிக்கிறேன். ஏன்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆன் பண்ண மட்டும்தான் வந்து இப்படி இருக்கும். லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. கீழே வந்து ஒரு யூனிட் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது உங்களுக்கு. லைட்ஸ் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளெயின் வால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து இதில் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லேருந்து கீழே வரைக்கும் வந்து அப்படியே கண்டினியூட்டி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருப்போம் நம்ம. பட் என்னென்னா இந்த ஃபோயர் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து எந்த லைட்ஸ் எதுவுமே வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியணும், தனியாக வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த யூனிட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். வேறு இடத்துல வந்து லைட்ஸ் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு வந்து
நம்ம எந்த லைட்ஸும் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வெறும் இந்த யூனிட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட லிவிங் ரூம், டிவி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். உள்ளே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருப்போம். அந்த வீடியோவில் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா இங்கே வந்து ப்ரொஃபைல், ஏன்னா இது வந்து பசங்க வந்து யாராவது வந்து கை வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ப்ரொஃபைல் சேனல் வந்து போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் சேனல் வந்து போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கேசிங்ன்றது வந்து போட்டிருக்கோம். கேசிங் அப்படின்னா இதோட கேப் எல்லாமே. கேசிங்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து யூஸ் பண்ணுற அந்த கேசிங் வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யாராக இருந்தாலும் கை வச்சிடலாம். பட் என்னென்னா இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து இந்த உள்ளேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் என்னென்னா இது வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் என்னென்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து போட்டிருக்கும். நீங்கள் நார்மலாக வச்சு இப்படி கால் வச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு எதுவுமே வந்து ஆகாது, தெரியவே தெரியாது. ஏன்னா அது எடுக்கவும் கூட முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் வந்து பண்ணும்போது சேஃப்டின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி வந்து கை வச்சிருக்கக்கூடாது. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரொஃபைல் சேனல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கங்க. நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டின்றது வந்து கிடையவே கிடையாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து போடுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஸ்ட்ரிப் ஒட்டிக்கங்க. அதுக்கு மேலே வந்து கேசிங் வந்து ப்ராப்பராக வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.